நம்ம ஒரு டிஎன்பிஎஸ்ஆர் அதாவது போலீஸ் எக்ஸாம் இதில் காமனாக கேட்கக்கூடிய இந்த கொஸ்டின் வந்து பார்ப்போம். நம்ம இது வந்து குரூப் 4ல பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல இருக்கு. ஓமை தொடரின் பொருள் அறிவு. சரியா? இது என்னன்னு சொல்லலாம், ஊமை தொடரின் பொருள் இருந்து ஏதாவது ஊமை தொடரில் தேர்ந்தெடுத்து எழுதுன்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம விடையை எழுதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, எலியும் பூனையும் போல. எலியும் பூனையும் போல அப்படின்னா என்ன அர்த்தம்? எலியும் பூனை என்ன பண்ணுவோம்? சண்டை கொடுக்கும். சரியா? ரெண்டு என்ன பண்ணுவோம்? ஃப்ரெண்ட்ஸ் வா பூனைய விளையாட போன சொல்லுமா எலியில? இல்லை எலி என்ன பண்ணுவோம்? வார போய் கடை கிட்ட சொல்லுமா? கிடையாது. இது கிடைச்சா அது சாப்பிடும். இது எலியை சாப்பிடும் பூனை. அப்ப எலியை பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம்? பூனை வேகம் பிடிக்க போகும். பூனை பார்த்தோன்னே எலி என்ன பண்ணுவோம்? வேகம் ஓடி போயிடும். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? சண்டை, பகை. சரியா? எலியும் பூனையும் போல பகைமை. இதை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம ஏதோ சும்மா எழுதி போறாங்கன்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பா எக்ஸாம் தான் கேட்பாங்க. ஏன்னா பேட்டர்ன் நம்ம மாத்திட்டாங்க, ரொம்ப ஈஸியா மாத்திட்டாங்க. அதனால நம்ம இது அலட்சியமா படிக்கக்கூடாது. இதுக்கான பொருளை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கோம். சரியா? அதுக்கடுத்து பாருங்க, மதில் மேல் பூனை போல. மதில் மேல் பூனை போல அப்படின்னா ஒரு மதில் இருக்கு. இந்த மதில் மேல பூனை இருந்துச்சு. என்ன பண்ணுமா? இந்த பக்கம் குதிக்கலாமா அந்த பக்கம் குதிக்கலாமா அப்படின்னு என்ன பண்ணுவோம்? ஒரு முடிவு எடுக்காத உட்காந்துட்டு இருக்கோம். சரியா? இதுதான் விஷயம். ஒரு பூனை வந்து மதில் மேல உட்காந்து திடீர்னு நம்ம பொண்ணா என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு பக்கம் குச்சி ஓடி போயிடும். அது இந்த பக்கம் ஒண்ணுன்னா அது ஒரு முடிவு எடுக்காது, ஒரு தன்மை இருக்காது அதுக்கு. சரியா? இங்கேயும் பூனை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப மதில் மேல் பூனை என்ன சொல்லலாம்? மதில் மேல் பூனை போல நிலையற்ற தன்மை. இவனோட மதில் மேல் பூனை போல இருக்கான் அப்படி சொன்னா அர்த்தம் அவன் வந்து எந்த ஒரு முடிவையும் எடுக்காம சுயமா எந்த ஒரு அறிவும் இல்லாம அப்படியே இருக்காருன்னு அர்த்தம். அதான் அதுக்கு அர்த்தம். ஒரு முடிவே எடுக்காம இருக்காரு அப்படின்னு அர்த்தம். எலியும் பூனையும் போல. உதாரணத்துக்கு கோபாலும் கலைவாகனும் எலியும் பூனை போல ரெண்டு பேருக்கு ஆகாது அடிச்சுக்கிறாங்க. பாக்கியத்தாக ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கு. அதுக்கு வந்து பாருங்க, புற்றீசல் போல. புற்றீசல் போல அப்படின்னா மழை பெய்யும்போதுன்னா ஆகும். ஈசல் எங்கேருந்தோ கேல்குலேட் பண்ணணும். திப்புன்னு வெளியே நிறைய வந்துடும். அதை என்ன பண்ணுவோம்? விளக்கு வச்சு லைட்டை வச்சு எதை வச்சு பிடிச்சிருவாங்க. சரியா? அப்ப விகுதி பெருக்கம். விகுதினாலும் பெருக்கனாலும் ஒண்ணுதான். சரியா? அடுத்து பாருங்க, கடன் பட்டார் நெஞ்சம் போல. கடன் பட்டார் நெஞ்சம் போலன்னா கடன் வாங்கிட்ட ஒருத்தர். கடன் வாங்கிட்டு என்ன பண்ணுவோம்? அவருக்கு கொடுக்கணும்னு தேவை. என்ன பண்ணுவோம்? அது வந்து கேட்பாங்களே நம்ம எப்படி கொடுக்கறது, நம்ம என்ன பதில் சொல்றது தெரியாம பண்ணுவோம். ரொம்ப கலக்கத்துல இருப்போம். சரியா? அதுக்கப்புறம் வருத்தம் என்ன இருந்தாங்கன்னா கடன் வாங்கிட்டோம் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அதை நினைச்சே வருத்தப்பட்டு கிடையாது. சரியா? இதுல இன்னொரு விஷயமும் சொல்லலாம். என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா தவிப்பு சொல்லலாம். கடன் வாங்கிட்டு பதில் சொல்ல முடியாம தவிக்கிறது. சரியா? இது ரெண்டுமே நீங்க மெயினா எடுத்துக்கங்க. இது ரெண்டுமே வரல அப்படின்னா நீங்க தாராளமா தவிப்பை போடலாம். ஏன்னா கடன் வாங்கிட்டு தவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஊர்ல பழமை இருக்குல்ல, கடன் வாங்கிட்டு தவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றல. அதனால இது ரெண்டுமே வரல, தவிப்பு போட்டுருக்கு. அதுக்கடுத்து பாருங்க, ஊசியும் நூலும் போல. ஊசியும் நூலும் போல அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது நெருக்கமா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்குது. சரியா? என்னடா அப்படி மாதிரி ஊசி நூல் மேல இருந்தீங்க, நகர்ப்பு சதை போல இருந்தீங்க, திடீர்னு அடிச்சுட்டு மாறினீங்க. வீட்டுல போய் கலையை வந்து கோபால் வீட்டுல பால் செஞ்சு சாப்பிட்டுருந்தாங்க. திடீர்னு நம்மளை கேட்காமலே போறது, போய் செஞ்சு சாப்பிட்டு திடீர்னு என்ன பண்றது? அடிச்சுட்டு மாறிடுது. அப்ப நம்ம என்ன கேட்பாங்க? ஏண்டா ஊசி நூல் போல ஒன்னா இருந்தீங்களா, நகமும் சதை போல ஒன்னா இருந்தீங்க, திடீர்னு அடிச்சுட்டு நேரா இதுல பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கறோம்ல. அதாவது நெருக்கம் நட்பு. சரிங்களா? நெருக்கம் நட்பு. அடுத்தது காட்டு தீ போல. காட்டு தீ போல விரைவு வேகம் பரவுதல். இப்ப காட்டு தீ போல ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு வடிவில் ஒரு காமெடி நம்ம பார்த்துருப்போம். சும்பள தண்ணி கேட்பாரு. சும்பள தண்ணி கேட்ட என்ன சொல்லுவாங்க? மாப்பிள்ள தங்க சொல்லு கேட்கறாரா அப்படின்னு. அப்படியே கடைசியா போயிட்டு மாப்பிள்ள கல்யாணம் பண்ண மாட்டாரா அப்படின்னு. கடைசியா அந்த வார்த்தை, இந்த செய்தி வேகமா பரவுது. ஆனா என்ன கேட்டிருப்பாரு? தண்ணி தான் கேட்டிருப்பாரு. தங்க சொல்லு கேட்டா சொல்லி என்ன சொல்லிப்பாங்க? அப்ப அந்த விஷயம் வந்து வேகமா பரவுது. இப்ப காட்டு தீ, காட்டுல ஒரு தீ ஏற்பட்டுச்சுன்னா பல பத்திட்டு அந்த காடே மலையே ஏற்பட்டு போயிடும். அதாவது விரைவு வேகம் பரவுதுன்னு சொல்றாங்க. சரியா? இப்ப நாட்டாம படம் பார்த்துருக்கோம்ல, அவங்களுக்கு ஃபேமஸான ஒரு வார்த்தை, நாட்டாம தம்பி சண்முகம் டீச்சரை கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. சாவசம் சொல்லுவாங்க, இது ஒரு வார்த்தை ஃபேமஸான வார்த்தை. அந்த மாதிரி அதனால அவங்களுக்கு பாருங்க யாரும் ஒதுக்கி வச்சிருவாங்க.
சரியா? ஏதோ ஒரு விஷயம் இதெல்லாம் மக்கள் ஒரு 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 கிளியான ஒரு செய்தி, உதாரணத்துக்கு ஒரு நம்ம அக்கௌண்ட்ல 10,000 போட போறாங்களா அப்படின்னு யாரும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கேன், எல்லாரும் 10,000 போடுறாங்கன்னு அது வேகமா பரவும். சரியா? ஒரு நல்லா இருக்கிற மனுஷன் இறந்துட்டான்னு சொன்னா ஆகும், அதுவும் வேகமா பரவும். அப்போ பொய் செய்தி எல்லாம் நான் வேகம் பரவும், இன்னும் கூட அந்த அளவுக்கு போகாது. சரியா? அப்ப காட்டு தீ போனா விரைவு வேகம் பரவுதல். சரிங்களா? இப்ப பாஸ் பண்ணி வச்சுக்கோ. பார்த்து பாருங்க, உடும்பு பிடி போல அப்படின்னா உறுதிப்பாடு பிடிப்பு. உடும்பு பிடினா பழைய கால படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு உடும்பு மேல இடுப்பு உடும்பு இடுப்புல என்ன பண்ணுவோம், கை கட்டுறோம், டீ மெத்த மேல போடுவோம், நல்லா பிடிச்சிக்கலாம். அப்ப பிடிச்சிட்டு அதை வச்சு ஒரு மனுஷனுக்கு மேலே ஏறுவோம். பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல நீங்க. சரியா? இந்த இதுக்காக இந்த உடும்பு போட்டு போனா திருடத்துக்காக போவானுங்க. அப்ப அந்த உடும்போடைய புடி எப்படி இருக்கும்போது ரொம்ப உறுதியா இருக்குன்னு. சரியா? ஆள் உடும்பு புடியா நிக்கிறான்பா, எனக்கு செஞ்சே அவன் கேட்கறான்பா, முடியாதுன்னு சொல்றான்பா, அவன் முடிய மாத்த முடியாதுப்பா, அவன் வந்து ஒரு தூரம்பா அப்படின்னு சொல்றாங்களே, அதுதான் வந்து உடும்பு பிடி மாதிரி இருக்குது. சரிங்களா? அது பிடிக்கும், நல்லா பிடிக்கும், ஸ்ட்ராங்கா இருக்குதான். சரிங்களா? அப்ப ஒருத்தவங்க சாதாரண விஷயத்த ஒருத்தவங்க ஒப்பிருக்கா சொல்லலாம், பிடிச்சா உடும்பு பிடிதான், நான் இந்த ஒரு முடிவு எடுத்தா மாத்தவே மாட்டேன் அப்படின்றதுக்கு இதான் அர்த்தம், உடும்பு பிடி போல. சரியா? அடுத்தது பாருங்க, பெட்டி பாம்பு போல. அதுக்கு நம்ம சொல்லுவோம்ல, அப்பா பார்த்தா பொட்டி பாம்பா ஆடிங்கிறான், அம்மா ஆடிங்கிறான், அப்பா பார்த்தா பொட்டி பாம்பா ஆடிங்கிறான், வாத்தியரை பார்த்தா பொட்டி பாம்பா ஆடிங்கிறான், ஊர்ல அராஜகம் பண்றான், புதுசு பார்த்தா பொட்டி பாம்பு போல ஆடிங்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பெட்டி பாம்பா கிடையாது, ஒரு இந்த பாம்பு அடிக்கிறாங்க, பாம்பு வச்சுட்டு என்ன பண்ணுவான், அது தடுத்துட்டா அவன் சொல்ற மாதிரி கேட்கும். இல்லையா? அதுதான் பெட்டி பாம்பு போல. அந்த பாம்பு பெட்டிக்குள்ள இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவான், அவன் சொல்றதான் கேட்கும். வெளியே ஒரு கேட்குமா, பாபா நீங்க வெளியே விட்டா நீ நான் சொல்றதெல்லாம் கேளு அப்படின்னு சொன்னா ஒரு போடு போட்டு கிளம்பிட்டோம். சரியா? அப்ப பெட்டி பாம்பு போலன்னா என்ன, அடக்கமா இருக்கு. நீ பாம்பு இந்த பாம்பாட்டி சொன்னா அது மாதிரி கேட்கறது போல ஒரு வாத்தியாரை பார்த்தா, ஒரு அப்பா அம்மா பார்த்தா, இல்ல ஒரு போலீஸை பார்த்தா, அதாவது ரவுடி அவனு பார்த்து போலீஸ் பார்த்தா என்ன பண்ணுவான், பெட்டி பாம்பா ஆடிட்டு போயிடுவான். அதான் பெட்டி பாம்பு போல, அடக்கம். அடுத்தது நாய் பெற்ற தெங்கம்பழம் போல. நாய் பெற்ற தெங்கம்பழம் போல அப்படின்னா என்ன அர்த்தம், நாய் ஒரு தேங்காய் வச்சுன்னா வச்சுங்க, ஒரு தேங்காய் கையில் கட்சி என்ன பண்ணுவோம், ஊட்டினே போகும். சரியா? அந்த தேங்காய் என்ன பண்ணுவோம், ஒரு முழுசா தேங்காய் இருந்து அதாவது உடச்சு சாப்பிட முடியுமா, முடியாது. என்ன பண்ணும், ஊட்டிட்டே போகும். அது கடைசியா ஊட்டி வச்சு என்ன பண்ணுவோம், அந்த தேங்காய் அழிஞ்சுதான் போகும். அது யாருக்குன்னா அது பயன்படாது. பயன்படுமா தேங்காய்? பயன்படாது. அது போலதான் ஒரு கருவி, ஒரு கஞ்சா, ஒரு சிக்கன் ஒரு கருவி யாருக்குமே செலவு பண்ண மாட்டான். ஒரு கஞ்ச பையனா என்ன பண்ணுவான், அவன்கிட்ட இருக்க செலவு நம்ம யூஸ் ஆகாம, உதாரணத்துக்கு இவங்க சொல்றாங்க, கலைவாணன் சார் அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் காசு இருக்குது, பாத்துக்கலாம் சார், அவனுக்கு போனா என்ன செலவு பண்ணுவான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அவன் 1000 ரூபாய் காசு வச்சிருப்பான், ஒரு 2000 ரூபாய் வச்சிருப்பான், செலவு பண்ணாதானே அவனுக்கு. இல்ல என்ன பண்றது, ஒண்ணும் கிடையாது. உதாரணம் சொன்னா செல்போன் ஒரு 1000 வச்சுட்டு 1000 வச்சு சொன்னா நமக்கு பயன்படுமா? பயன்படாது. இல்ல அக்கௌண்ட் வச்சு நீங்க சொன்ன பயன்படாது. சரியா? என்னென்ன விஷயம் நமக்கு பயன்படாதோ அது என்ன சொல்லுவாங்க, நாய் பெற்ற தெங்கம்பழம் போல. இதன் இப்படி எப்படி கேட்டாலும் நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப இதுக்கான அர்த்தம் தான் யாருக்குமே பயன்படாத ஒரு செல்வம். சரியா? அடுத்தது கிணற்று தவளை போல. கிணற்று தவளை போல அப்படின்னா தான் தான் பெரிய புத்திசாலி, தனக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்றதுதான் கரெக்டு, மற்றவங்க எதுவுமே தெரியாது அப்படின்னு தான் அது கிணற்று தவளை. அந்த கிணற்று தவளை என்னன்னா, அந்த தவளை வந்து இந்த கிணற்று தவளை இந்த தவளை வந்து நம்ம கிணத்துக்குள்ளதான் இருக்கும், அது வெளியே இனிமே போகாது. அப்ப அந்த உலகத்தை பத்தி எந்த ஒரு மதிப்பீடுமே அது தெரியாது. அப்ப அதுதான் நினைக்குன்னா, தான் சொல்றதாங்க அந்த கிணத்துக்குள்ள என்ன கத்துக்கிச்சோ அது மட்டும் தான் உலகம், அதுதான் வாழ்க்கை, அதுதான் சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அது போல சில பேர் வந்து ஊரட்ட வெளியே போக மாட்டான். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அமெரிக்க ட்ரம்ப்பை பத்தி பேசிருப்பான், டீக்கர்ல வந்து அவனை ஒயிட் ஹவுஸ் பத்தி பேசுவான். எப்படின்னா ஏதோ பேப்பர்ல பாக்குறது, சைட்ல யாரை சொல்றது, அவனுக்கு ஆனா அனுபவபூர்வமா உணராத எந்த ஒரு விஷயமும் அது பேசுறது, அதான் வந்து கிணட்டு தாழ்வு. பிராக்டிகல்னாவும் அது பேச மாட்டேன், நடைமுறை தகுந்த. உதாரணத்துக்கு சிஎம் இருக்காரா, சிஎம் வந்து என்ன பார்க்க மாட்டான்னு சொன்னா அர்த்தம், அவருக்கு புரோட்டோகால் இருக்கு, அவருக்கு வேலை இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்ன சொல்றது, ஒரு அறியாமையில பேசக்கூடிய அனைத்து விஷயங்களும் கிணற்று தவளை போலதான். யதார்த்தமா ஒரு விஷயம் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டா பேசுறது. அதே போல பாருங்க, அடுத்தது தாமரை இலை தண்ணீர் போல. தாமரை இலை தண்ணீர் போல அப்படின்னா தண்ணியும் தாமரை இலையும் ஒன்னா விட்டுமா? ஒட்டாது, ரெண்டுமே நான் அப்படியே ஒரு இதுவா
ரெண்டுமே ஒட்டும் ஒட்டிருக்கா ஒட்டலையா அப்படின்னு சந்தேகமா இருக்கும். சரியா, அது அப்படியே இருக்கும். தாமரை ஏன் அந்த இலை ஏன் தண்ணியில கொட்டாம இருக்குது ஏதாவது தெரியுமா? மெழுகு போன்ற சரியா, மெழுகு போன்ற கியூட்டிகள் இருக்குது. மெழுகு பூச்சிஞ்சுன்னா தண்ணி முழுகாது. அதான் சொல்றாங்க தாமரை தண்ணி போல ரெண்டுமே ஒட்டாம ஒட்டியும் ஒட்டாம இருக்கும். அதாவது ரெண்டு பேரும் நல்லா பைண்ட் ஆகிட்டாங்க இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒட்டியும் ஒட்டாம அது பட்டும் படாம பேசுறது. சரியா, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? ஆனா தெரியும், ஆனா தெரியாது அதுவும் பட்டும் படாம பேசுறது தான் பற்றின்மை. இதே போல பாருங்க, குன்றின் மேலிட்ட விளக்கு போல, குன்றின் மேலிட்ட விளக்கு போல தெளிவு விளக்கம் பயன். சரியா, தெளிவு விளக்கம் பயன். சரிங்க சார், தெளிவு ஓகே, விளக்கம் ஓகே, அதுனா பயன். பயன் பார்த்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. குன்றின் மேல ஒரு மலை மேல ஒரு விளக்கை ஏற்றலாம். அது என்ன பண்ணணும்னா ஒரு தெளிவா தெரியும். கரெக்டா, இங்க இருந்து நம்ம பார்க்க தெய்வத்தை பார்த்தா தெரியுதா? தெரியுது. அதே போல பாத்தீங்கன்னா விளக்குனா ஒரு பிரகாசமா ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறது. இப்ப ஒருத்தர் ஒரு திருக்குறள் நம்ம படிச்சா என்ன சொல்றோம், நமக்கு தமிழருக்கு ஒரு மருந்து போன்ற மேல்கிட்ட விளக்கு போல இருக்குது அப்படின்னா அதான் என்னன்னா ஒரு தெளிவான ஒரு கருத்தை விளக்கு இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. சரியா, அடுத்தது பயன். பயனா அந்த விளக்கானது இந்த ஒரு இடத்துல வச்சா நம்ம வீட்டுக்குள்ள எங்கேயோ வச்சா என்ன பண்ணுவோம், அது சுத்தி இருக்க எல்லா இடத்துக்கும் அது வெளிச்சத்தை தரும், ஒரு பயனை தரும். அவ்வளவுதான். சரியா, பார்த்து பாருங்க, திருநை தேர் கொட்டியது போல, திருநை தேர் கொட்டியது போல. ஒரு வீட்டுக்கு திருட போறான், திருட போன இடத்துல என்ன பண்ணுவான், தேர் கொட்டிச்சா என்ன பண்ணுவான், கத்துவான், ஐயோ என்ன தேர் கொட்டிடுச்சு, ஆம்புலன்ஸ் போன் பண்ணுங்க வர வச்சு என்ன ஏத்து உடனே குளுக்கோஸ்ல ஏத்துன்னு சொல்லுவானா? இவங்க குளுக்கோஸ்ல ஏத்துவாங்க, உட்காந்து குத்துவாங்க. சரியா, தேர்வு கட்சியை விட அளவுக்கு வேலை அதிகம் டபுள் ஆயிடும். அப்படின்னா பண்ணுவான், டிக்கெட் என்னன்னா என்ன செய்யுதுன்னு தெரியாது, என்ன செய்யுதுன்னு தெரியாது, என்ன பண்றது? சொன்னா குமுறு கஞ்சி காய்ச்சிடுவாங்க. நம்ம வெளியே சொல்ல முடியாது, இங்க எஸ்கேப் ஆகணும். எப்படி ஓடுறது? போட முடியாது, வழியா தாங்க முடியாது, வாய் முறை தள்ளுற மாதிரி வலி இருக்கும். சரியா, அப்ப என்ன பண்ணுவான், சொல்ல முடியாத வேதனை. ஐயோ நம்ம இன்னைக்கு இந்த வந்தது தப்பு, இந்த வீட்டுக்கு வந்த தப்பு, இந்த பாடா போன பாதி வீட்டை சுத்தம் பண்ணி வைக்காம வந்துருக்கா, இவன் கூட போய் தேட வந்துருக்கு பாரு, கேவலமான இடத்துல நாம மாட்டிக்கல நினைச்சு என்ன பண்ணுவான், தேட வேதனை இருக்கும். சரியா, அடுத்து பாருங்க, மது உண்ட குரங்கு போல. மது உண்ட குரங்கு போல அப்படின்னா இந்த ஒரு இங்க ஒரு கல் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், பனை மரத்துலயோ எங்கேயோ கல் வச்சுட்டா இந்த கல்லை குரங்கு குடிச்சிடும் நக்கி, அதாவது மந்தி குடிச்சிட்டு என்ன பண்ணுவோம், மயக்கத்துல சுத்திட்டு வரும். அதோட இயல்பை மாறி அது கிடக்கும். எப்படி இருக்கும், மசம் இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. மயக்கம்னா அதான் ஒரு மந்தமான நிலைதான் மயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அதோட இயல்பை மாறி அப்படியே மரத்து தாவும், அது தாவுமா குடிச்சிட்டா அங்கேயே சுத்தி வரும், மரத்தை சுத்தி வரும். சரியா, அடுத்தது மலைமுகம் காணா பயிர் போல. அதாவது மலைமுகம் காணா பயிர் போல வாட்டமா இருக்குது. மழை வந்தாலும் பயிர் நல்லா இருக்கும், மழை இருந்தா பயிர் நல்லா இருக்கும், வாடி போயிட்டு. அப்ப இப்போ இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, தாய் முகம் காண குழந்தை போல, இல்லை சிசு போல, செய் போல அப்படின்னு சொல்லலாம். அப்ப அம்மா என்ன பண்ணுவோம், ரொம்ப வேதனையா இருக்கும். அம்மா எப்போ வருவாங்க, குழந்தைங்க நம்ம உட்காந்துருக்கோம், அம்மா தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ரொம்ப வாட்டமா இருக்கிறது. வாட்டம்னா வத்தி, அதாவது ஒரு சுண்டி போன நிலை தான், பயிர் கரைஞ்சி போன நிலை தான் வாட்டம்னு சொல்றது. அடுத்தது சொல்லலாம், இப்ப நான் மனுஷனுக்கு சொல்லலாம், மழைமுகம் காணா பயிர் போல நான் இந்த அரிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவன் முகத்தை நான் பார்த்துட்டா போதும், எனக்கு அவன் முகத்தை பார்த்தாலே எனக்கு பசி ஆகிடும் அப்படின்னு நம்ம சொன்னா மிகப்படுத்தி பேசலாம். சரியா, அதுக்கு எடுத்து பாருங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னா உள்ளங்கையில நீங்க நெல்லிக்கனி வச்சுட்டா உங்களுக்கு தெளிவா தெரியுமா தெரியாதா? அவ்வளவுதான். அவருடைய பேச்சு உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்கும்பா, தெளிவா பேசுவார். அவர் பேசுறதுல எந்த தடுமாற்றம் இருக்காது, கருத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. பேசினாலும் அப்படியே அழகா மடைத்திருந்த வெள்ளம் போல அவர் பேசுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா அண்ணாவின் பேச்சு மடைத்திருந்த வெள்ளம் போல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே ஒரு உண்மைதான். சரியா, அதுக்கடுத்து பாருங்க, அத்தி பூத்தார் போல. அத்தி பூத்தார் போல இருக்கிறது அரிய செயல். அத்திப்பூ பூக்கிறது யாருக்குமே தெரியாது. அத்திப்பூ யாருடைய பூ? சோழர்கள். சரியா, ஆனா அதான் சொல்லுவாங்க, சோழர்கள் அத்திப்பூவை கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா அத்திப்பூ பூக்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு. அதை கண்டுபிடிச்சா ஒரு அரிய நிகழ்வா இருக்கும் அப்படின்னு. சரியா, இப்ப இதுக்கு என்ன உதாரணம் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, வரதே என்னைக்கோ நாளைக்கு வர அத்திப்பூத்தார் போல வரணும். வேற ஒழுங்கா படிச்சதை நான் படிக்கவே மாட்டேன், போக மாட்டேன். நீங்க கூட என்ன சொல்லலாம்,
அத்திப்பூ தற்கொலை வராது கிளாஸ் வந்து எப்பயோ எடுத்துட்டு போறாரு. அதாவது ஒரு செயல் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப அரிதா நடக்குது. இல்லட்டா ஒரு விண்வெளி கற்கள் வந்து வச்சுக்கேன், இல்ல ஒரு வால் நட்சத்திரம் தோணுதுன்னா இது அத்திப்பூ தற்கொலை எப்பயோ டைம் நடக்கும் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒரு செயலுடைய தன்மையை சொல்றது, ரொம்ப அரிதா நடக்கக்கூடிய விஷயம் சொல்றதுதான் அத்திப்பூ தற்கொலை. அதுக்கடுத்து பாருங்க, அடியற்ற மரம் போல. அடியற்ற மரம் போல அப்படின்னா ஒரு மரத்துக்கு உறுதியாக இருந்தான்னு பாத்தீங்கன்னா அது அடிதான், இதோடைய அடிப்பகுதி தான். அப்ப அந்த மரத்துக்கு அடியில் என்ன பண்ணுவோம், கீழே தான் விழுந்துரும். சரியா? சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க மரத்து மேல உட்காந்து கீழே அடி எத்தனை ஆகும், விழுந்துதான் போவோம். அது மாதிரி நல்ல நண்பர்களையும் சான்றிதழ்லையும் ஒருத்தர் எழுந்துட்டாங்க பண்ணுவோம். இந்த மன்னன் வந்து யாரும் மன்னன் கிடையாது, ஒரு நல்ல ஒரு படிப்பாளி, நல்ல ஒரு புத்திமை சொல்லக்கூடிய நபர்கள் நம்ம எழுந்துட்டா நம்ம வாழ்க்கையில என்ன செய்யுதுன்னு தெரியாம என்ன பண்ணுவோம், தப்பு தவறுகளை செய்து என்ன பண்ணுவோம், வாழ்க்கையில வீழ்ச்சி தான் சந்திப்போம். சரியா? ஒரு தப்பான ஒரு முடிவு எடுக்கிறோம், நம்ம சொல்றது கைட் பண்றதுக்கு ஆளுங்க என்ன ஆகும், வீழ்ச்சி தான் சந்திப்போம். இப்ப தம்பிக்கு நம்ம சொன்னோம், நீ படிச்சா நீ வேலைக்கு போக போற, இல்லட்டா என்ன பண்ண போற, ஊர்ல போய் ஏதோ வேலை செய்ய போற, அவ்வளவுதான். அதுதான் என்ன சொல்றது, சொல்றதுக்கு ஆள் இருந்தா ஆகுது. நல்லவங்களை நம்ம எடுத்துட்டா போய் சேர வேண்டியதான். அதை எடுத்து பாருங்க, ஆட்டில் கரைத்த புலி போல. ஆட்டில் கரைத்த புலி போல. ஆறு வந்து கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது, தண்ணி நான் போய் குடிக்கிறேன். குடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா தண்ணி வந்து கொஞ்சம் ஏதோ கசப்பா இருக்குது, ஏதோ ஒரு டேஸ்டா இருக்குது. இல்லை இந்த ஆத்தோட தண்ணி நான் மாற்ற போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிலோ புளி வாங்கி போயிட்டு ஆத்துல நான் கரைச்சி விட்டா ஆகும். பட்டு ஆத்தோட தண்ணி அந்த டேஸ்ட் மாறிடுமா, போயிட்டே இருந்தது. அவ்வளவுதான். புடப்புனாக்க என்ன பண்ணும், ஆத்து போயிட்டே இருந்துடும். அப்ப பயனின்மை, அதாவது வீண் செயல். போய் ஆத்து தண்ணி போய் அதை டேஸ்ட் மாற்ற முடியுமா? உதாரணத்துக்கு ஆத்து தண்ணி மாத்தினா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு தடுப்பான போட்டு ஒரு 1000 2000 கிலோ புளி கொட்டி அவங்க ஊற வச்சாதான் ஆத்தோட தண்ணி வரும். சரியா? அப்ப அது வீண் செயல, பயனின்மை, ஒரு யூஸும் கிடையாது. ஆத்துல போய் புளி வச்சா வேஸ்ட். அதுக்கடுத்து பாருங்க, இலவு காத்தை கிளி போல. இலவு காத்தை கிளி போல என்பது நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு வாக்கியம். இது யாருக்காவது ஞாபகம் தெரியல, தலைநகரம் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஞாபகம். வடிவில் வந்து சொல்லிட்டு இருப்போம், கதை சொல்லிட்டு இருப்போம். என்னன்னா அந்த இந்த இடம் பற்றி மாத்திரப்ப உட்காந்துட்டு இருக்கோம். இந்த படம் எப்போ படுத்து உட்காந்துட்டு இருக்கோம். கடைசியில இந்த காயினை பழுக்காது, வெடிச்சிடும். வெடிச்சுட்டு அந்த பஞ்சு மட்டும் கிடையாது, நெஞ்சுனா அப்படின்னுவோம். சரிங்களா? அந்த மாதிரி இல்ல அந்த கிளி வந்து அந்த பழம் நெச்சுட்டு உட்காந்து ஏமாந்து போயிருக்கும். அதாவது இலவு காத்த கிளி போல ஏமாற்றம். அது பாருங்க, பசுத்தோல் போர்த்திய புலி போல. பசுத்தோல் போர்த்திய புலி போல ஒரு புலி இருக்குது. அது வந்து ஒரு மாடு கூட்டத்துல போயிட்டு என்ன பண்ணுது, பசுத்தோலை போத்திட்டு அந்த கூட்டமா சேர்ந்து என்ன பண்ணுவோம், அந்த மாட்டை சாப்பிட்றதுதான் சொல்லுவாங்க. சரியா? அது போல நம்ம கூட இருப்பான், நம்மகிட்ட என்ன செய்யணும் பார்த்துட்டு இருப்பான். வெளியே போய் கலரை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், வேலை பண்ணுவோம். இப்போ நான் என்ன பேசணும் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா கேட்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டான். வஞ்சகம், சூழ்ச்சி பண்றதுதான். சரியா? இப்ப மனுஷனோட குணங்கள்லாம் என்னது, சாதாரணமா விவசாயம். யாரையும் என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாது. துரோகம் பார்த்தீங்கன்னா வஞ்சகம் தான். இப்பொழுதே இருப்பான், ஒன்றும் இல்லை சரி நான் பார்த்துக்கிறேன், நான் கூடவே இருக்கிறேன் என்ன பண்ணுவான், திடீர்னு காணாம போயிடுவான். யாராவது உதாரணத்துக்கு நம்மள யாராவது திட்டுறாங்க, அடிக்கிறாங்க வச்சுக்காங்க, பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவங்க அடிக்கிற இடத்துல காணாம போயிட்டுன்னா அது மொத்த வலையும் வாங்கினேன் வீட்டுல வந்து சேர வேண்டியதுதான். சரியா? அதுதான் வந்து சூழ்ச்சி பண்றது, வஞ்சகம் பண்றது. இப்ப சூழ்ச்சி இருந்தாலும் நீங்க அதை எடுத்துக்கலாம். சூழ்ச்சின்னு இருந்துச்சுன்னா நீங்க சூழ்ச்சி தான் போகணும், இல்லை வஞ்சகம் இருந்துச்சுன்னா வஞ்சகம் போகணும். ரெண்டுமே நமக்கு சொல்லலாம். அடுத்தது, அனலிட்ட மெழுகு போல. அனலிட்ட மெழுகு போல அப்படின்னா வந்து ஒரு மெழுகு என்ன ஆகும், அதுக்குள்ள திரி இருக்கும், அது தீ படப்படன்னு ஆகும், மெல்ட் ஐக்கிய உருகிடும். சரியா? அது துயரம், துன்பம் கண்டு உருகுது. இதுக்கு என்ன பொருத்தமானது பாத்தீங்கன்னா, ஹரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். நான் பார்த்து என்ன பண்ணுவோம், நான் வேலை பார்ப்போம். சரியா? அதிகம் கஷ்டப்படுறானே, எப்போ வேலைக்கு போவான், என்ன செய்வான், நம்ம என்ன பண்ணுவோம் வாழ்க்கையில அப்படின்னு வேலை பண்ணுவோம். இல்லை நமக்கு ஒரு விஷயம் நடக்கல, உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். சரியா? இப்ப கலை என்ன சொல்லலாம், முன்னாடி நான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்குது சார், என்ன பண்றா, மனசுக்குள்ளே வேலை போகுது. இல்ல அவன் இப்ப அவங்க வீட்டுல கூட சொல்லலாம், ஐயோ முதல்ல நான் சொல்றது நீ கேளியா, நீ கேட்கறதுனால எனக்கு வேதனையா இருக்கு சொன்னா அர்த்தம். ஏதோ ஒரு விஷயம் அவங்க நம்மளே கூட வருத்திக்குது, வெளியே சொல்ல மாட்டாங்க. அதுதான் துயரம், துன்பம் கண்டு உருகுதல். சரியா? இப்ப கோபம் எல்லாம் பண்றாங்க, நான் படிக்கணும், எங்க வீட்டுல நம்ப மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். மனசுக்குள்ளே வேலை போகுது, அவ்வளவுதான். சரியா? அடுத்தது, கனி இப்ப காய் காப்பது. இந்த லெட்டர் இந்த வார்த்தைக்கு இல்லைன்னா போலன்ற ஒரு வார்த்தை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சரியா?
அதனால இது வந்து நம்ம சொல்லணும் அவசியம் கிடையாது. காய் கவர்ந்தற்று, அதாவது காய் கவர்ந்தது, அதாவது ஒரு பணம் இருக்கும்போது காய் யாரும் எடுப்பாங்களா? பணம் இருக்கும்போது யாரும் காய் எடுப்பாங்களாப்பா? எடுக்க மாட்டாங்க. சரியா? அப்படியான அர்த்தம். ஒரு நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறது. சரியா? ஒரு நல்ல செயல் சொல்ல கெட்ட செயல் செய்யுது. அதான் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. கடுமையும் பேசுதல், அறியாமை, தேவையற்ற செயல். இந்த அறியாமை எங்க எப்படி வரும் பாத்தீங்கன்னா, நமக்கு கோபத்துனா வரும். தெரியாம பேசக்கூடிய வார்த்தைகள அறியாமை, கோபமா திட்டுறது, ஒரு மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துறது. சரியா? அடுத்தது பகழ்வாரை தாங்கும் நிலம் போல. இது உங்களுக்கு ஒரு பரிச்சயமான ஒரு வார்த்தை. பகழ்வாரை தாங்கும் நிலம் போலன்னா நிலம் என்ன பண்ணுது? தன்னை தோண்டுபவரையும் தாங்கிக்குது. நிலத்தை போய் நம்ம தோணுனே, நீ என்னைய தோன்ற, என் மேலே கடப்பார குத்துற, திருவிழா மகனை அந்த காலி பண்ணி சொல்லிட்டு உள்ள வாங்கிக்குதா மனுஷனை? வாங்கிறது கிடையாது. சரியா? பொறுத்துக்குது. அது மாதிரி நமக்கு யாராவது தொந்தரவு பண்ண என்ன பண்ணணும்? நம்ம பொறுத்துக்கணும். பொறுத்துக்கிட்டாவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்றதுதான். சரியா? பொறுமை என்பது அதான் சொல்றாங்க. அதை எடுத்து பாருங்க. எள்ளில் எண்ணெய் போல. எள்ளில் எண்ணெய் போலன்னா எள்ள போட்டு பிசைஞ்சாதான் ஆகும். அது உள்ள இருக்கிற எண்ணெய் வெளியே வரும். சரியா? அப்ப நம்ம மனசுல ஏதாவது வச்சிருப்போம், ஒரு மதிப்பீடு, இல்ல யாரை பத்தி ஏதாவது சொல்றது, இல்ல ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்போம். அது மாதிரி எங்குள்ள மறக்கிறது தான். சரியா? இந்த வார்த்தை வேற எதாவது கொடுத்தாலும் நீங்க அப்படி வெளியே பண்ணிக்கணும். எள்ளில் எண்ணெய் போலன்னா மறந்து. நூல் அருந்த பட்டம் போல. நூல் அருந்த பட்டம் மட்டும் என்ன பண்ணாது? எங்க போறதே தெரியாம சுத்தி நடக்கும். சரியா? இப்ப நம்ம சாதாரண சொல்லலாம், என் கூட இருக்கிறதுக்கு நல்லா இருந்தான், நம்ம பாரு அவன் தனியா போய் செயல்பட ஆரம்பிச்சா நூறு அந்த பட்டம் போல சுத்தி நடலாம். தவிர்த்து வேலை சுற்றுறது தான். அடுத்தது ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்தது போல. ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்தது போல. ஒரு நாள் கூத்துக்குன்னா ஒரு சின்ன ரோல் கொடுப்பாங்க, அதுக்காக போய் மீசை எடுத்தா நல்லா இருக்குமா? அதுதான் சொல்றாங்க. சரியா? தேவையில்லாத ஒரு வீணான ஒரு வேலை தான் மீன் சைடு சொல்றாங்க. சரியா? பாஸ் பண்ணுங்க. அடுத்து பாருங்க. குட்டி போட்ட பூனை போல. குட்டி போட்ட பூனை என்ன பண்ணும்? தவிக்கும். குட்டி அவங்க ஓடும், அலை. சரியா? குட்டி போட்டா போதும்னா அது எங்க பாதுகாப்பா வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தவிக்கும், ஒரு வலி இருக்கும், வேற இருக்கும். ஓடும் ஓடியாரம் அலையும். சரியா? கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல. இது ஒரு பாட்டே இருக்குது. சரியா? அந்த பாட்டு தான் உங்களுக்கு ஞாபகம். கும்பிட போனா தெய்வம் குறுக்கே வந்தது போல. ஒரு எதிர்பாராத செயல். நம்ம சாமி கும்பிட போறோம், அங்க எதிரில நம்ம எதுக்காக சாமியை பார்க்க போறோம், ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக போறோம். அந்த விஷயம் நமக்கு கண் முன்னாடியே நடக்குது. நம்ம எதிர்பார்த்து போறோம். உதாரணத்துக்கு யாரோ காசு வாங்கிட்டு தரல, இல்ல ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும், இல்ல ஒரு வீடு கட்டணும், இது ஒரு சுப நிகழ்ச்சி. நம்ம எதிர்பார்த்து ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லணும். இப்படி எல்லாத்தையும் நம்ம எதிர்பார்த்து போகும்போது நம்ம கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அது நடக்குதுன்னு அர்த்தம். அதை கும்பிட போனதுக்கு குறுக்க வந்த போல அப்படின்னு அர்த்தம். அப்படியே அந்த செயலுக்கு சொல்லலாம். அப்படி இல்லட்டா நம்ம ஒருத்தர் பார்க்க போறோம், பார்க்க போகும்போது அவர் திடீர்னு ஆப்போசிட்டா வராது. அப்படிதான் உங்களை தான் பார்க்க வந்தாரு, கும்பிட போனது குறுக்க வந்த மாதிரி நீங்க ஆப்போசிட்ல நிக்கிறீங்க. இதோ ஒரு வேலைக்கா நம்ம அவரை பார்க்கணும். சரியா? அவ்வளவுதான் இதுக்கு அர்த்தம். அடுத்தது சித்திரை பதுமை போல. சித்திரை பதுமை போல. சித்திரை பதுமை போலன்னா ஒரு அழகாரத்தை சொல்றதுதான். சரியா? பதுமைனா நிறைய விஷயங்கள் வரும். பதுமைனா என்ன சொல்லலாம்? பொம்மை சொல்லலாம், பெண் கூட சொல்லலாம். சரியா? சித்திரைனா ஒரு சித்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்திரம்னா ஓவியம் சொல்லலாம். அதாவது ஒரு பொம்மை வந்து ஓவியம் போல இருக்குது, ஒரு பதுமை போல இருக்கு. பதுமை அழகா இருக்குதான். அப்படின்னா என்ன? அழகுக்கு இணையா சொல்லக்கூடிய விஷயம்னா சித்திரை பதுமை போல. அடுத்தது கொல்லன் தெருவில் ஊசி விட்டார் போல. கொல்லன் தெருவில் ஊசி விட்டார் போல சாதாரணமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு ஒரு மாம்பழம் வைக்கிறாங்க, அந்த ஏரியால போய் ஒரு கூடையில மாம்பழம் வைக்கிட்டா விளையாமா ஆகாது. ஒரு சேர் வைக்கலாம், சாப்பாடு வைக்கலாம், ஹோட்டல் இருக்குது, பேரா தெரிஞ்சு எதையோ ஒண்ணு அங்க என்ன ஃபேமஸா இருக்கோ அதுக்கு நமக்கு தேவையாகும். தேவையான ஒரு நல்ல விஷயம் கிடையாது. வேஸ்ட் அப்படின்னா அது பயன். பசு மரத்தை ஆடி போல. பசு மரத்தை ஆடி போல அப்படின்னா நம்ம சின்ன வயசுல கத்துக்கிற விஷயம் தானே ஆகும். பசு மரத்தை ஆணி கூட பாத்தீங்கன்னா, பசு மரத்துல ஒரு ஆணையை அடிச்சு விட்டீங்கன்னா அந்த ஆணையை நீங்க ரெண்டாவது எடுக்கவே முடியாது. அப்படியே மரத்தோட மரமா செட் ஆயிடும். அந்த மரமே அந்த ஆணையை மூடிடும். அதுதான் சொல்றாங்க. போல இந்த ஆணை அடிப்பது எப்படி இறங்கும்? ஒரு இந்த காஞ்ச கட்டில அடிச்சா தான் கரெக்டா பிறந்துடும். ஆனா பசு மரத்தை பசுமையா இருக்க மரத்துல அடிச்சா மரம் போட்டு போல உள்ள போயிடும். ஆழ பதிவு, எளிதாக பதிவு. சரியா? அடுத்தது அச்சில் வாரது போல. அச்சில் வாரதுன்னா
உதாரணத்துக்கு நம்ம அச்சு வெள்ளம் காய்ச்சது இடம் பெட்டுக்கள்லாம் செய்யறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கு, அது ஒரு வடிவம். இந்த ஒரு என்கிட்ட ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கேன், பாத்திரத்தை ஒரு இரும்பு ஒரு குண்டா மாதிரி வச்சுக்கேன், ஒரு டேக்கு அதில் ஒரு இரும்பு காய்ச்சல ஊத்துறோம்னா அந்த குண்டா இரும்பு குண்டு மாதிரி ஆகிடும். அது எப்படி இருக்குதோ அப்படியே வரணும். சரியா? உருவ ஒற்றுமைனா என்னன்னா அந்த குண்டாக்கு தான் அந்த குண்டா மாதிரி தான் வரும். நான் ஒரு ஏதோ ஒரு வேலை செஞ்சா அது மாதிரி ஆகிடும். சரிங்களா? ஒரே சீராக இருக்கும். அதே போல ஒரு பெட்டுகள் ரெடி பண்றாங்க, எப்படி இருக்குது எல்லா பெட்டுகளும் ஒரே அளவா ஒரே சைஸ் தானே இருக்குது. இந்த மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லலாம். பாக்கிறதுக்கு அவங்க அப்பா மாதிரி அச்சு வார்த்தை அப்படியே அச்சஸ்லாம் அவங்க அப்பா மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பா மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அவ்வளவுதான். இதை அண்டவந்த மலர் போல, அதாவது அண்டவந்தனா அன்னைக்கு பூச்சினா, அதாவது இன்னைக்கு ஒரு பூ பூக்குது, காலையில பூ பார்க்கறதுக்கு இருக்கும். பூ வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லுவோம்ல, புத்துணர்ச்சி மலர்ச்சி. சரியா? அடுத்தது ஆழம் தெரியாமல் காலை விடுதல் போல. இப்ப நதி வந்து அமைதியா இருக்கும், அது இவ்வளவு ஆழம் நமக்கு தெரியாது, பார்க்கவே தெரியுமா, அது காலம் தெரியும். சரியா? அது மாதிரி அது சப்போஸ் நம்ம ஒரு வேலை நம்ம தெரியாம காலம் நம்ம இழுத்துட்டு போயிடும். இப்ப நீர் இப்படிதான் இருக்கும், அமைதியா இருக்கும். அடியில் பார்த்தா நீரோட்டம், உள் நீரோட்டம் இருக்கும். இங்க உழுவா ஒருத்தா எங்கேயே போயிடுவோம். அந்த மாதிரி அந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு செயல் வந்து இது இவ்வளவு கஷ்டம், இது இவ்வளவு பெரிய வேலை அப்படின்னு நம்ம தெரியாம ஒரு வேலை செஞ்சா என்ன பண்ணுவோம், மாட்டிக்கும். சரியா? திட்டமிடாமல் போய் என்ன பண்ணுவாங்க, செஞ்சா மாட்டிக்கும். அதெல்லாம் சொல்றாங்க, ஆழம் தெரியாமல் காலை விடாது அப்படின்னு ஒரு பழமொழியா இருக்கு. சரியா? அடுத்தது இருதாய் கொல்லி எறும்பு போல. சரியா? இப்ப நீங்களே நினைச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பக்கம் தலை தன்னா ஆகும், எந்த பக்கம் போவான்? அவ்வளவுதான் இதுக்கு அர்த்தம். அதாவது உதாரணத்துக்கு மறுமொழி பாம்பு எடுத்துங்களேன், நம்ம ரெண்டு பக்கம் தலை மாதிரி தெரியும், ரெண்டு பக்கம் தலை கிடையாது. இந்த மாதிரி ரெண்டு பக்கம் தலை இருந்தா ஒரு பக்கம் அது இருக்கும், ஒரு பக்கம் எது இருக்கும். அப்ப என்ன ஆகும், தவிக்க வேண்டியதுதான், ஒரு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேலையை செய்ய தெரியாம நம்ம தவிக்கிறதுக்கு இது எப்படி செய்யணும் ஒரு ஐடியாவே இல்லாம நம்ம செய்யும் போது தவிக்க வேண்டியதுதான். ஒரு அறியாமல் ஒரு வேலை செஞ்சா ஆகும், தவிச்சு நடக்க வேண்டியதுதான். வேலை செய்ய தெரியலனாலும் அது அதான் அர்த்தம். சரியா? உதாரணத்துக்கு சாம்பார் வைப்போம்னு சொல்லிட்டு ரசம் வச்சா என்ன ஆகும், சாப்பிட்டு எவ்வளவு தவிக்க வேண்டியதுதான். சரியா? இல்லை செய்ய தெரியாம குளிக்க வேண்டியதுதான், ரசம் வைக்கிறது சாம்பார் வைக்கிறதா சரியா அப்படிங்கிற மாதிரிதான். அடுத்தது சூரியனை கண்ட தாமரை போல. சூரியனை கண்ட தாமரை போல, இது ஒரு சாதாரண வாக்கி படிக்கும்போது நமக்கு தெரியும். மகிழ்ச்சி. சரியா? ஒன்னும் இல்லை, சூரியகாந்தி பூ எடுத்துக்காக தெரியும், சூரியகாந்தி என்ன பண்ணுவோம், சூரியன் எந்த பார்க்கும்போது அந்த பக்கம் தெரியும். அந்த மாதிரி சூரியனை பார்த்துட்டு ஆகும், ஆட்டோமேட்டிக்கா தாவரம் என்ன பண்ணும், ஒரு மகிழ்ச்சி ஆகும், பிரைட் ஆகும், அதாவது ஒரு பளிச்சு ஆகும். அதுதான் சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, சூரியனை கண்ட பனி போல. சூரியன் தானே பனித்துளி கீழே வந்து புரிஞ்சிடும் சூரியன், அந்த பனித்துளி, அவ்வளவுதான். அடுத்தது இதுக்கு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நாயை கண்ட பூனை போல. எலியை கண்ட இது பூனையை கண்ட எலி போல, அது ஓடி போட்டு மறைஞ்சு போட்டான். சரியா? அதுக்கு உதாரணமா சொல்லலாம். அடுத்தது சூழ் கொண்ட மேகம் போல. மேகம் வந்து சூழ்ந்து வந்தாங்க, நல்ல மழை வரணும் என்ன பண்ணுவோம், எதிர்பார்க்கணும். இப்படி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சூழ் கொண்ட மேகம் போல அப்படிங்கிறது. சரியா? அவங்க மழை நல்லா வரும் போல அப்படின்னு எதிர்பார்க்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, அழகுக்கு அழகு செய்வது போல, பெருமைக்கு பெருமை சேர்ப்பது. சரிங்களா? அழகுக்கு அழகு செய்யணும்னு வச்சுக்கேன். இப்ப நம்ம அண்ணன் கல்யாணம் பாலு பயங்கரமா அழகா இருக்கிறாரு, அவருக்கு இன்னும் ஒரு ட்ரெஸ்ல கொஞ்சம் மாத்தி மேக்கப் போட்டா இன்னும் எப்படி இருப்பாரு, படிச்சுட்டு பக்கவா சூப்பரா ஆயிடுவாரு அப்படின்னு சொன்னா இதான். சரியா? இப்ப மாறி இருக்கோம், ஹரி என்ன பண்றாரு, ஹரி டூ வீலர் போகும்போது ரொம்ப பயங்கரமா அழகா இருக்கிறான், அவன் ஒரு கார் கொடுத்தாருன்னா இன்னும் திரும்ப அழகாயிடும். ஒரு விஷயம் இருக்குது, உதாரணத்துக்கு ஒரு சர்க்கரை இருக்குன்னா அதை விட ஒரு சிறப்பா சர்க்கரைக்கு மேல ஒரு சர்க்கரை ஊற்றி குச்சினா அது கூட சேர்த்தா அதுதான். சரியா? இப்ப திருக்குறள் இருக்குது, திருக்குறள்ல இருந்து அதே ஒரு சிறப்பு, அதுக்கு அது சிறப்பிக்கிற மாதிரி ஒரு ஒரு விளக்க உரை எழுதுனா அதுவே வந்து அது பெரிய விஷயம் தான். சரியா? இதுதான் என்ன சொல்றாங்க, அழகுக்கு அழகு செய்வது போல. சரியா? இஞ்சி தின்ற குரங்கு போல. இஞ்சி தின்ற குரங்கு என்ன பண்ணுவான், வீழ்த்தல்லாம் ஒண்ணும் கிடையாது. இஞ்சின்றது ரொம்ப காரம், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன பண்ணுவோம், என்ன செய்யணும்னு தெரியாது, அது அப்படியே பிடிச்சிட்டு இருக்கோம். அதாவது என்ன அப்படி பாருங்க, இஞ்சி தின குரங்கு மாதிரி பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஊர்ல. அதாவதுன்னா ஒரு ஆச்சரியமா வேப்பா பார்க்க முடியும், என்ன செய்யுதுன்னு தெரியாம அனைவரும் பாக்குறதுதான் வேப்பா பார்க்க முடியும் சொன்னா, வீட்டுல ஏதோ தப்பு பண்ணிட்டு
முழிக்கிறது. அந்த மாதிரி இஞ்சி தின குழந்தை மாதிரி குடிக்கிற மாதிரி பண்டத்தையும் பண்ணிட்டு இஞ்சி தின்ற குழந்தை மாதிரி நிற்கிற மாதிரி தான் நிற்கிற மாதிரி தான் அர்த்தம். முழிக்கிறது, ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு முழிக்கிறது, இதுவுமே தெரியாத மாதிரி முழிக்கிறது, பதட்டப்படுறது, இது எல்லாமே இருந்ததுன்னா பார்த்து பாருங்க. இடியோசை கேட்ட நாகம் போல, இடியோசை கேட்ட நாகம்னா நடுக்கும். நம்மளுக்கு இடி சவுண்ட் கேட்ட நமக்கே நடுக்கிறது இல்லை, அதனாலதான் சொல்றாங்க இடியோசை கேட்ட நாகம் போல. பார்த்தது இலைமறை காய் போல, அதாவது நமக்கு நம்ம விவசாயம் பண்றோம், நமக்கு நல்லா தெரியும். பூசணிக்காய் இதெல்லாம் என்ன வரும், வெள்ளரிக்காய் என்ன வரும், இலையில மறைஞ்சு போயிருக்கும். அதுதானே சொன்னாங்க மறைவு மறைந்து இருக்கு. இப்ப நான் சொல்றேன், ஃப்ரெண்டு ஒரு தப்பு பண்றான், இந்த ஊர்ல அந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சா, இந்த மாதிரி தெரிஞ்சுட்டு இருந்தானா, எது தப்பு பண்ணிட்டு இருந்தானா, அவன் போட்டு எடுத்துட்டாங்க அப்படியே அந்த ஊர்ல அந்த மாதிரி சொல்றாங்க. இலைமறை காயா சொல்றது ஒரு சும்மா ஒரு அறிக்கை மாதிரி சொல்றது. இப்ப என் பூல யாராவது எடுத்துனா வச்சுங்க, யாராவது எடுத்துட்டாங்க, கோபாலே எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. கோபால என் செல்ல பாத்தியா, செல்லு எடுத்தாங்க, அது வெடிச்சிருந்தாது, வெடிச்சு அவனும் காலி ஆயிடுவான் அப்படி சொன்னா அர்த்தம். இலைமறைக்காயா ஒரு விஷயத்த நான் சொல்றேன்னா சரியா, ஒரு விஷயத்த ஒரு நெகட்டிவா, அதாவது இன்டைரக்டா சொல்ல முடியுது, நீ புரிஞ்சு இதை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இலைமறை காய்க்குவாங்க. விடக்கெல்லாம் சொல்றா, அது செல்போன். அடுத்தது எட்டி பழுத்தது போல, எட்டி பழுத்தது போலன்னா எட்டி பழுத்தது பல பல அழகா இருக்கும், சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கிற என்ன வரும், அது பழகத்துக்கு போது அழகா இருக்கும். ஆனா இது அதால என்ன பயன் இருக்கா, ஒண்ணுமே கிடையாது. சாப்பிட்டா என்ன பண்ணும், சாக வேண்டியது. அதனால என்ன சொல்றாங்கன்னா கொடுக்காதீங்கன்னு சொல்லுவோம். அதாவது கையில் காசு வச்சிருப்பான், எல்லாம் வச்சிருப்பான், நான் என்ன பண்ண மாட்டான், நமக்கு ஒரு உதவி செய்ய மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான். அப்ப அதனால என்ன பயன், நன்றாவே கிடையாது. சரியா, புரிஞ்சா? ஆகுது தொட்டனைக்கு ஒரு மணற்கேணி போல, அதாவது மண்ணை தோண தோணுன்னா கிடைக்கும், தண்ணி வரும். அது போல என்ன சொல்றாங்க, நூல்களை கற்று கற்க அறிவு பெருகும் அப்படின்றாங்க. இது நம்ம வழக்கமா திருக்குள்ள பார்த்துதான் ஒன்றும் பெருசா சொல்ல தேவை. விளக்கொலியை கண்ட விட்டில் பூச்சி போல, விளக்கொலியை கண்ட விட்டில் பூச்சி போல அப்படின்னு தான் இருக்கும். விளக்கு பிரகாசமா சொல்லிட்டு பண்ணுவோம், ஏதோ ஒரு படமும் மலரும் நினைச்சுன்னா பண்ணுவோம், பூச்சி உடையாடும், அப்படியே நெருப்பு படிச்சுன்னா ஆகும், செத்து போயிடும். தெரியாம ஒரு செய்யக்கூடிய விஷயம் தான் இல்லையா. விளக்கொலியை கண்ட விட்டில் பூச்சி போல, அது மாட்டினா பண்றாங்க என்கிட்ட பார்த்து இல்ல பூச்சா சொல்லணும்ல, ஒருத்தர் ஒரு விஷயத்த செய்ய தெரியாம செஞ்சு மாட்டிக்கிட்டு, இதெல்லாமே இதுல அடையணும். சரியா, கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது போல, அதாவது நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அந்த வேலை வந்து அப்படியே முடியும் நினைச்சு அந்த வேலை செய்யும்போது அதுக்கு எதிர்பாராத ஒரு ஆப்போசிட்டா ஒரு வேலை நினைச்சா நமக்கு அதிர்ச்சி ஆயிடும். சரிங்களா, அதுதான் சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு ஓமையா சொல்றாங்க, நம்ம கிணறு வெட்டியே இருக்கோம், நம்ம தண்ணி கிடைக்கணும், நம்ம பாக்குறோம், நம்ம உள்ள இருந்து ஒரு பூத வெளியே வந்து ஆகும், நம்ம எல்லாரும் காலுக்கு வந்து சாப்பிட்டு போயிடும். அதுதான் சொல்றாங்க எதிர்பாராத துன்பம் அதிர்ச்சின்றாங்க. நம்ம ஒரு வேலை செய்யறோம், அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம நன்மை நடக்கு போல தீவு நடந்துச்சுன்னா அதுதான் வந்து உதாரணம் சொல்றாங்க. கிணறு வெட்டா புதம் புறப்பட்டது போல. அடுத்தது நடுமுறை நச்சு மரம் பழுத்தது போல, அதாவது ஒரு மரம் எவ்வளவு வந்து பசுமையா எல்லாமே இருந்தாலும் அந்த மரத்துல ஏதாவது காய்கறிகள் பழங்கள் ஏதாவது கொடுக்கலன்னா அந்த மரம் இருந்து என்ன புண்ணியம், எதுவும் புண்ணியம் கிடையாது. அது ஆக்சிஜன் கொடுக்குன்னு சொல்லக்கூடாதுக்காக அந்த மரத்தால மக்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்குதான்னு பார்க்கணும். அப்ப அது கிடைக்கலன்னா அது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான். அது என்ன அர்த்தம் சொன்னா, காசு வச்சிருப்பான் தர மாட்டான் கல்வி, அவனால என்ன புண்ணியம், உங்களுக்கு புண்ணியம் கிடையாது. அவனும் தர மாட்டான், மற்றவங்க கொடுக்க மாட்டான். அற்ற குளத்தில் அருவி பறவை போல, அற்ற குளத்தில் அருவி பறவை போல அப்படின்னா, தண்ணி இல்லாத ஒரு குளத்துல இந்த நீர் பறவை என்ன பண்ணும், ஓடி போயிடும். இருக்குமா, ஓடி போயிடும். மைக்ரேஷன் வளர்ச்சி போதில் என்ன பண்ணும், போயிடும். ஆனா அங்க இருக்கிற அந்த தாமரை கொடிகள் அந்த செடிகள் என்ன பண்ணும், போமா, போவாது. அது கூட இருக்கும் அப்படின்றாங்க. அப்படி என்ன இருக்கும், நமக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா சொந்தக்காரங்க என்ன பண்ணுவான், ஓடி போயிடும். ஆனா ஒரு சில பேர் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்றது மாதிரிதான். சரியா, ஒட்டி உறவாடுறது. சரியா, அவங்க நமக்கு அந்த தண்ணி இருக்கும்போது அந்த குளத்துல நீர் பறவைகள் இருக்கும், நல்லா ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த தண்ணியில என்ன ஆகணும், சொந்தக்காரங்க வீட்டு ஓடுற மாதிரி ஆகும், ஓடி போயிடும் அப்படின்றது அதுக்கு அர்த்தம். இழுக்கல் உடையொழி ஊற்றுக்கோள் அற்றே, இழுக்கல் உடையொழி ஊற்றுக்கோள் அற்றே அப்படி சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு ஒழுக்கமான நம்மளுடைய அந்த சூழ் பார்த்தீங்கன்னா, சார்ந்தவருடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு தவறான வழிக்கு போகாம
ஒரு ஊன்றுகோல் போல நமக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இதுக்கு அர்த்தம். சரியா? நம்மளுக்கு ஒரு துணையா இருக்கும் ஊன்றுகோல்னு அதுதான். சரியா? குற்றங்களால் சொற்களை உடையவர் யாரு? கொடுக்க முடியவர் வாய்ச்சு. அடுத்தது நபிதோறும் நூல் நயம் போலும், அதாவது நூல் நயம் போலும் நம்ம படிச்சிருப்போம். நூல் நயம் போல வச்சுட்டா இதுக்கு நமக்கு தெரியும். அதாவது நல்ல நூல்களை கற்க கற்க நமக்கு அறிவிப்பு இருக்கும். அது போல நல்ல குணங்கள் கொண்டவர்களுடைய நம்ம சேர்த்துனா மேலும் மேலும் என்ன பண்ணலாம், படிக்கலாம். உதாரணத்துக்கு கலையும் கோபால் சேர்ந்து படிக்கும்போது ஆகும், இவனுக்கு படிச்ச ஒரு 10 கொஸ்டின் அவனுக்கு தெரியும், அவன் படிச்ச 10 கொஸ்டின் இவனுக்கு தெரியும். அப்ப என்ன அது அறிவு பெருகுதுன்னு ஆகும். சரியா? அடுத்தது புளியும் பழமும் ஓடும் போல. புளியும் பழமும் ஓடும் போல அப்படின்னு என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த புளியம் பழம் ஓட்டுக்குள்ள இருக்கும், காயா இருக்கும் ஒன்னா இருக்கும், பழமா இருக்கும் ஒன்னா இருக்குமா? இருக்காது. ஒட்டியும் ஒட்டாம இருக்கும். சரியா? அதாவது ஒட்டாமை தான் இருக்கிறது. நம்ம பழத்தை கரெக்டாக ஆடு மாடா. சரிங்களா?